இந்த நாளும் நல்ல நாள், ஆசீர்வாதமான நாள், தேவன் உங்களுக்காய் உண்டு பண்ணியிருக்கிற நாள். இந்த நாளில் தேவன் உங்களை பயன்படுத்தவும் உங்கள் மூலமாக அவருடைய சித்தத்தை செய்யவும் உங்களை இந்த உலகத்தில் ஜீவனோடு வச்சிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதம், கிருபை, ஜீவன் இவைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வழிநடத்துதலும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தும். அப்போஸ்தலர் 1:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு சிலர் இப்படி கேள்வி கேட்பாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ஒரு கற்பனைக்காக ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்போ அதற்கு ஒரு சிலர்லாம் நல்ல பதில் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத யோசிக்க கூட அவங்களுக்கு முடியாது. இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த உலகத்தில் 40 நாள் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன செய்வீங்க? பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கமே என்னென்னா, மனிதர்களுடைய பாவத்திலேருந்து, அவங்களுடைய இழந்து போன வாழ்க்கையிலேருந்து அவங்களை மீட்டெடுத்து நித்திய ஜீவனை அவங்களுக்கு கொடுக்கணும், மெய்யான வழியை அவங்களுக்கு காட்டணும், பிசாசின் பிடியில் இருக்கவங்களை விடுதலை செய்யணும், அவருடைய ரத்தத்தை சிந்தி எல்லோரையும் ரட்சிக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும், மீண்டும் பரம் ஏறி செல்லணும். இதுதான் அவருடைய நோக்கம். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து அந்த அவர் வளர்கிற நாட்கள்ல இருந்து அவர் அதைத்தான் செய்து கொண்டு வந்தார். அவர் செய்த 3.5 வருஷ ஊழியத்திலையும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதையும் செயல்படுத்தி கொண்டே இருந்தார். இப்போ அவர் மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துட்டார். இதற்கப்புறம் 40 நாள் அவர் பூமியில் இருக்கிறார். அந்த 40 நாள் அவர் என்ன செஞ்சார்னா, அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு அவர் திஷ்டாங்கள், ப்ரூஃப்னால அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தார், அதை செய்து கொண்டே இருந்தார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். பிதாவுடைய சித்தத்தை 100% அவர் நிறைவேற்றினார். நம்மளையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். ஸோ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? பொதுவாகவே நம்ம எப்படி திட்டமிட்டு செய்வோம் அப்படின்னா, நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி, எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு அதற்கு நேராக எல்லா திட்டத்தையும் செய்வோம். அடுத்த மாதத்துக்கு என்ன செய்யணும், இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும், 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும், அடுத்த 3 வருஷத்தில் என்ன செய்யணும், 5 வருஷத்தில் என்ன செய்யணும், பிள்ளைகள் வளர்ந்து வராங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும், இப்படி சொல்லி எதிர்காலத்தை நம்ம மனதில் வச்சுட்டு நம்ம செயல்பட்டு கொண்டே இருப்போம். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. ஒருவேளை நம்ம வாழ்வதற்கு இன்னும் 40 நாள் தான் இருந்துச்சுன்னா, நம் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்திருக்கிறோமா, செஞ்சுருக்கிறோமா, இல்லை துவங்கி இருக்கிறோமா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு முன்பதாக வச்சா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இல்லை நம்ம வாழ்வதற்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னா நம்ம உண்மையாலுமே நம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றிட்டோமா அப்படின்னு பார்த்தா அதற்கும் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி, அவர் தான் உதாரணம். ஹி இஸ் த ரோல் மாடல். அவர் என்ன செய்தார்னா, பிதாவினுடைய சித்தத்தை செய்தார், சாகும் வரை செய்தார், சாவிலும் செய்தார், உயிர் தெழுந்த பிறகும் அவர் செய்தார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, லெட் கம் வாட் மே, நம்மளுக்கு என்ன சம்பவித்தாலும் பரவாயில்ல, மரணத்திற்கு ஏதுவான பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, மரணமே வந்தாலும் பரவாயில்ல, இல்லை மரணத்துக்கு அப்புறம் உயிர் தெழுந்தாலும் பரவாயில்ல, பிதாவினுடைய சித்தத்தை செய்ய, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் தேவன் நமக்கு இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நீங்கள் எதற்காகவும் பிரயாசப்பட வேண்டாம், நீங்கள் எதற்காகவும் ஓட வேண்டாம், நீங்கள் எதற்காகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாவற்றையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், எதிர்காலமாக இருந்தாலும், உங்களுடைய வேலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்காக எல்லாம் செய்து முடிப்பார். நீங்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் உங்களுடைய எல்லாவற்றையும் சந்தித்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டு செய்து கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டே இருந்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு, நிறைவேற்றும்படிக்கு ஒரு நல்ல அழகான நாள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கும் வேணும், இந்த மாதிரி மாற்றம் எனக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மனதில் ஒரு எண்ணம் வரும்படிக்கு இன்றைக்கும் ஒரு நல்ல நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவை போல வாழ இன்றைக்கும் ஒரு சிறந்த நாள். பிதாவினுடைய சித்தத்தை செய்ய இன்றைக்கும் ஒரு நல்ல நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.